உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்திலிருந்து முன்னணி சர்வதேச பாடசாலை ஒன்றின் மாணவி ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக நகர்காவலர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் வருமான வரி நிலுவையில் வைத்துள்ள தனிநபர்களின் குடியிருப்புகள் உள்ளிட்ட வளாகங்களுக்கு சென்று அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிக்க தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. குருநகரில் இருந்து மாவட்டக்கம மெட்டிய பொக்க நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் நேற்றைய தினம் பாம்பு ஒன்று புகுந்தமையினால் பரபரப்பான நிலை ஏற்பட்டிருந்தது. இலங்கையில் நடைபெறும் புதிய அரசியல் மாற்றங்கள் இலங்கையில் அரசியலில் மாத்திரமின்றி பல சர்வதேச நாடுகளிலும் தாக்கம் செலுத்துவதாக கூறப்படுகின்றது. புதிய ஜனாதிபதி தெரிவின் பின்னரான அரசியல் கருத்துக்களை மறைமுகமான ராஜதந்திர நகர்வுகள் மற்றும் இராணுவ விவகாரங்கள் பேசப்படுகின்றன. அனுரகுமார இந்தியா தொடர்பில் சில ராஜதந்திர நகர்வுகளை எடுப்பதற்கு எத்தனித்துள்ளார். இந்நிலையில் இலங்கைக்குள்ள இந்தியாவின் நகர்வு அமெரிக்காவுக்கு பாதகமாக அமையும் என கூறப்படுகின்றது. சீமான் மீது பல குற்றச்சாட்டுகளை கூறி நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒரு நிர்வாகி விலகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மெட்ரோ புகையிரதம் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரதமர் மோடியை துணை முதல்வர் உதயநிதி விரைவில் சந்திக்க உள்ளார். மெரினா விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்களில் வெயில் தாங்க முடியாமல் 5 பேர் உயிரிழந்ததற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களது குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிதியுதவி அளிக்கப்படும் என கூறியுள்ளார். லெபனானின் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா மற்றும் முக்கிய கமாண்டர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் நடந்த இனப்படுகொலைக்கு இஸ்ரேல் பெரும் விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என துருக்கி ஜனாதிபதி எர்டகோன் எச்சரித்துள்ளார். மெக்சிகோவில் பதவியேற்ற 6 நாட்களில் நகரபிதா தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பின் நடத்திய தாக்குதலை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் எளிமையாக தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொள்ள உதவும் இயந்திரம் என அழைக்கப்படும் ஒன்று பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அதன் பயன்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானில் விமானத்தில் உள்ள திரையில் திடீரென்று ஆபாச படம் ஓடியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். விண்வெளியில் இருந்தபடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் சுனிதா வில்லியம் வாக்களிக்க உள்ளார். மருத்துவம் அல்லது உடல் இயங்கியல் துறையில் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு விக்டர் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் கேரி ருஃப்கன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதன் விளைவாக இந்த போர் தீவிரமானதால் தங்களின் மீது அதீத நாளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் அனைத்து விமான சேவைகளையும் ஈரான் நிறுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அருந்ததி ரெட்டிக்கு ஐசிசி கண்டனம் தெரிவித்துள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன. உருகுவையை சேர்ந்த புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லூயிஸ் சுவாரஸ் சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். போர்த்துகல் நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மட்ரிட் மற்றும் ஜுவெண்டஸ் ஆகிய அணிகளுக்கான மொத்தம் 140 கோல்கள் அடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.